ரொம்ப நாட்களாக அப்படிலாம் சொல்லக்கூடாது, ரொம்ப வருடமாக நம்ம எதிர்பார்த்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப க்ளோஸாக ரஷ்யாவும் உக்ரைனும் அமெரிக்காவுடன் நெருங்கி இந்த பீஸ் பிளான் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் என்பது தான் கூடுதலான தகவல். செக்யூரிட்டி கேரண்டியை உக்ரைன் கேட்டாங்க. சாதாரண செக்யூரிட்டி கேரண்டி கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கடைசி அமெரிக்கா ஒரு 15 வருஷத்துக்கு செக்யூரிட்டி கேரண்டியை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது மட்டும் கிடையாது, உலகத்தில் பல இடங்களில் பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். kidsbestie.comக்குள்ளே நம்ம குழந்தைகளுக்கான, குறிப்பாக செல்ல குழந்தைகளுக்கான ஆக்சசரிஸ், ஹேர் ஆக்சசரிஸ், கிளிப்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பாய்ஸுக்கு நிறைய இருக்குது, கேர்ள்ஸ்க்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே இம்போர்ட்டட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஹாட் வீல்ஸாக இருக்கட்டும், டைகாஸ்ட் காராக இருக்கட்டும், அது டெய்லி அப்டேட் வரப்போகுது. எல்லாமே kidsbestie.comல இருக்குது. வேணுங்கிறவங்க லிங்கை சொடக்கி பார்த்துக்கோங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள், அமெரிக்கா மற்றும் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய பேச்சுவார்த்தை நேற்று நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃப்ளோரிடாவில் வச்சு அவர் பேச போகிறாருப்பா, கிளம்பிட்டாருப்பா அப்படின்னு சொல்கிற பல செய்திகள் நொடிக்கு நொடி நமக்கு வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் வேறொரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா யூரோப் 2026 யாருக்கான ஒரு பெரிய யுத்தத்தை நடத்த வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் 2026 இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கவில்லை என்றால் கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா கூட சண்டை போட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பல முறை சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் உருவானாலும் நாங்கள் உக்ரைனை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி யூரோப்பும் அமெரிக்காவும் மாற்றி உக்ரைனுக்கான மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்து வருவதாகவும் செய்திகள் வெளியானது. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடன் பேசும்போது ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கொண்டார்கள். அவங்க பேசும்போதே ஒரு எண்ட் அப்படிங்கிறதை நோக்கி தான் இந்த பயணம் மேற்கொள்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி தான் நமக்கு இப்போ பாசிட்டிவான ஒரு அப்டேட். பொதுவாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொல்லும்போது ட்ரம்ப் அவர்கள் இல்லாட்டி புட்டின் அவர்கள், ட்ரம்ப் அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள், இதில் 2 பேர் பேசுவாங்க, இன்னொரு 2 பேர் பேசவே மாட்டாங்க. ஆனால் இந்த முறை மட்டும்தான் 3 பேரும் பேசினதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ 2 நாடுகளிடையே இருக்கக்கூடிய உறவை நம்ம பார்க்கும்போது இந்தியா பங்களாதேஷினுடைய உறவு எப்படி இருக்க போகுது என்பது தான் அடுத்த கேள்வி. இந்தியா பங்களாதேஷ் உறவு அப்படின்னு சொல்லும்போது இப்போ யூனஸ் கான் February மாதம் 12ஆம் தேதி பங்களாதேஷில் பெரிய ஒரு எலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் 17 வருஷத்துக்கு பிறகு இதே பங்களாதேஷுக்குள்ள முன்னாள் தலைவரின் மகன் வந்தபோது அவருக்கு எதிரான குரலும் உயர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் பங்களாதேஷுக்கு எதிரான அவங்களுடைய செய்கையை செய்து வருகிறார்கள், பங்களாதேஷை அழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் இப்போது பங்களாதேஷ்லேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பங்களாதேஷில் ஏற்படக்கூடிய ஒரு மதக்கலவரம் கண்டிப்பாக இந்தியாவையும் பாதிக்கும். பங்களாதேஷ் இந்தியா அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எங்களுடைய பிடியில் கொண்டு வருவோம், இல்லாட்டி அங்கே ஒரு அண்ட்ரஸ்ட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய எதிர்ப்பு குரல் இந்தியாவுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு பங்களாதேஷ்லேருந்து வரும்போது பங்களாதேஷ் மறுபடியும் இந்தியாவிடம் ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. நாங்கள் எதிர்ப்பெல்லாம் பதிவு பண்ணுவோம், ஆனால் ஒரு 55,000 டன் அரிசி மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது, அதை மட்டும் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ரிக்வஸ்ட்டையும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கண்ணில் எண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது பங்களாதேஷினுடைய செயல்பாடு. அடுத்ததாக சீனா தான். சீனா இன்னைக்கு தைவானை சுற்றி ஒரு பெரிய போர் பயிற்சியை ஈடுபடுறாங்க. இந்த போர் பயிற்சி சாதாரணமாக இல்லை, லைவ் ட்ரில் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. அதற்கான ஒரு காரணமாக சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்டர்னல் த்ரெட் அப்படிங்கிறத சமாளிப்பதற்கும் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதற்கும் நாங்கள் என்ன செஞ்சுட்ருக்கோம், இந்த போர் பயிற்சியில் ஈடுபடுகிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அழிப்பதற்காகத்தான் இந்த ஒரு ட்ரில் அப்படின்னு சொல்லி சீனா எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யாராக இருக்கும், எய்தர் அமெரிக்காவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஜப்பானாக இருக்கலாம். ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சீனா தைவானை நீ தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்லாம் பேசி தைவானுக்கு ஆதரவான நிலைப்பாடுடன் ஜப்பான் எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னொரு புறம் தைவான் மற்றும் அமெரிக்காவிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டீல் தான், ஒரு ஆயுத டீல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 11 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு ஆயுத டீல். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு தான் தைவான் மற்றும் அமெரிக்கா இந்த டீலை ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய இந்த டீலுக்கு பிறகு சீனா நடத்தக்கூடிய ஒரு பெரிய இராணுவ ட்ரில் தான் இப்போது தைவானை சுற்றி நடந்து வருகிறது. இப்போ தைவானை எப்படினாலும் சுத்து போட்டுருவோம், அது எங்களுடைய நாடு தான் அப்படின்னு சொல்லி ஒன் சீனா பாலிசிக்கு கீழே தான் சீனா இருக்கும் என்கிற முனைப்புடன் இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் அவர்கள் தைவானுக்கான அடுத்த கட்ட நகர்வை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அடுத்ததாக ஃபயர் ஒர்க்ஸ். நம்ம ஊரில் வெடி
வெடிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ஜெர்மனியில் பேன் செய்யப்பட்டிருந்தது. பட் இப்போ நியூ இயர் வர்றதுனால இல்லை ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பேன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்கனைஸ்டாக ஒரு சென்ட்ரலைஸ்டு பொசிஷனில் வச்சு இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் செய்கிறத யாருமே தடுக்கலை. பட் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஃபயர் ஒர்க்ஸ் எப்போது எந்த இடத்துலேருந்து யார் தீப்பற்றி அதை வெடிப்பார்கள் அப்படிங்கிறது தெரியாமல் ஏகப்பட்ட ப்ரைவேட் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது செஞ்சிட்டு இருக்காங்க. இதனால் விபத்துகள், உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. எனவே பிரைவேட் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத தடுத்துட்டு சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய ஃபயர் ஒர்க்ஸ்க்கு மட்டும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பது தான் பலருடைய கருத்தாக இருந்துச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி இப்போ ஜெர்மனியில் நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அனுமதி கிடைத்திருக்கிறது. மெக்சிகோவில் ஒரு ட்ரெயின் தடம் புரண்ட காரணத்தினால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 13, காயமுற்றவர்களுடைய எண்ணிக்கை 98 இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பட் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. நெத்தன்யாகு அவர்கள் மற்றும் ட்ரம்ப் அவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டார்கள். காசாவை பற்றியும் காசால நெக்ஸ்ட் பிளான், நெத்தன்யாகு அவர்களுடைய நெக்ஸ்ட் பிளான் பற்றியும் 2 தலைவர்களும் பேசிக்கொண்டார்கள் என்பது கூடுதலான சிறப்பு. தாய்லாந்து, கம்போடியா, சீனா ஏற்படுத்தின அந்த யுத்த நிறுத்தம் காரணமாக இப்போது பீஸ் டீலில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதை ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு சீனாவினுடைய உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி 2 நாடுகள் கூறியிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு நாட்டில் சண்டை வந்துருச்சு அப்படின்னா அமெரிக்கா போய் நிற்பாங்க. ஒரு நாட்டில் அமைதி நின்றுச்சுன்னா அங்கேயும் போய் அமெரிக்கா நிற்பாங்க சண்டையை உருவாக்குவதற்கு. எது எப்படி இருந்தாலும் சண்டை நிப்பாட்டுவது அமெரிக்காவினுடைய ஒரு தொழிலாக இருந்தது. இப்போ அது சீனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீனா பல இடங்கள்லையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து அந்தந்த நாட்டுகளுடன் பல இராணுவ உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறது என்பதும் கூடுதலான தகவல். ஈராக்கில் கடுமையான ஸ்னோ காரணமாக 19 நபர்களை மீட்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நிறைய பேர் ட்ராப் ஆகியிருக்காங்க, இந்த மாதிரி கடும் குளிரில் ட்ராப் ஆகியிருக்காங்க என்பது தான் கூடுதலான தகவல். ஏமன் நாட்டில் நிலவக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டியை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சவுதி அரேபியாவுக்கு பெரிய விஷயம்தான். எனவே நாங்கள் அவங்க கவனிப்பதை நிறுத்த மாட்டோம் என்கிற தகவலை இப்போது சவுதி அரேபியா கொடுத்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் ஒரு நர்சிங் ஹோமில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 16 உயர்ந்திருக்கிறது. சவுத் கொரியாவினுடைய எக்ஸ் ஃபர்ஸ்ட் லேடி, அதாவது அவங்களுடைய தலைவர் இருப்பாங்களா, தலைவருடைய மனைவி, அவங்க இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பெரிய ஊழலை செஞ்சுருக்காங்க. பல அரசாங்க கோப்புகளில் பலவிதமான ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஓகே பண்ணுறதுக்கான இன்ஃப்ளூயன்ஸை இவங்க தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற பரபரப்பு குற்றச்சாட்டுடன் அவங்களை பற்றியான தீவிர விசாரணை செய்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நியூ ஷிப் கில்லர் மிசைலை சீனா இன்று சோதித்து பார்த்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஓட்டிங்கில் இப்போ ஈராக்கினுடைய சன்னீஸுக்கிடையே பலவிதமான பிரச்சனைகள் உருவாகி இருப்பதாகவும் இது அந்த நாட்டுக்கு பெரும் பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம கிட்ஸ் பெஸ்டியில் நம்ம பெண் குழந்தைகளுக்கான அந்த அக்சசரிஸ், ஹேர் கிளிப்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய லிங்க் இருக்குது. ஹாட் வீல்ஸ் வேணுங்கிறவங்களும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரிஜினல் ஹாட் வீல்ஸ் இப்போ அவைலபிள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.